இருப்பது நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம். உபாகமம் 3ஆம் அதிகாரம். பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம். பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்முடைய எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்ரேயிக்கு வந்தான். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். எஸ்போனிலே குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தது போல அவனுக்கும் செய்வாய் என்றார். அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாசானின் ராஜாவையும் அவனுடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார். அவனுக்கு ஒருவரும் மீதியாயிராமற் போக மட்டும் அவனை முறிய அடித்தோம். அக்காலத்திலே அவனுடைய பட்டணங்களை எல்லாம் பிடித்தோம். அவர்களிடத்தில் நாம் பிடித்துக் கொள்ளாத பட்டணம் இல்லை. பாசானில் இருந்து ஓகின் ராஜ்யமான 60 பட்டணங்கள் உள்ள அர்கோப் தேசம் முழுவதையும் பிடித்தோம். அந்த பட்டணங்கள் எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பால்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது. அவைகள் அன்றி மதில் இல்லாத பட்டணங்களும் அநேகம். அவைகளையும் சங்காரம் பண்ணினோம். நாம் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுக்கு செய்தது போல அந்த எல்லா பட்டணங்களிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணினோம். ஆனாலும் பட்டணங்களில் உள்ள ஆஸ்தியையும் சகல மிருக ஜீவன்களையும் நமக்கென்று கொள்ளையிட்டோம். இப்படியே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள அர்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலை வரைக்கும் உள்ள தேசத்தை நாம் அக்காலத்தில் எமோரியருடைய 2 ராஜாக்களிடத்திலிருந்து பிடித்தோம். சீதோனியர் எர்மோனை சீரியோன் என்கிறார்கள், எமோரியரோ அதை சேனீர் என்கிறார்கள். சமனான நாட்டின் எல்லா பட்டணங்களையும் கிளையாத் முழுவதையும் சல்காயி எத்ரேயி என்னும் பாசானில் இருந்த ஓகுடைய ராஜ்யத்தின் பட்டணங்கள் மட்டுமுள்ள பாசான் முழுவதையும் பிடித்தோம். மீதிருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவன் மாத்திரம் தப்பியிருந்தான். இரும்பினால் செய்த அவனுடைய கட்டில் மனிதருடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலமுமாயிருந்தது. அது அம்மோன் புத்திரருடைய ரப்பா பட்டணத்தில் இருக்கிறதல்லவா. அக்காலத்திலே சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட தேசத்தை அர்னோன் நதி அருகே உள்ள ஆரோவே தொடங்கி கீலேயாத் மலைநாட்டில் பாதியையும் அதில் இருக்கிற பட்டணங்களையும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன். கீலேயாத்தின் மற்ற பங்கையும் ஓகின் ராஜ்யமாயிருந்த பாசான் முழுவதையும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்ததும் அன்றி ராட்சத தேசம் எனப்பட்ட பாசானுக்குள்ளான அர்கோப் சீமை யாவையும் கொடுத்தேன்.
மனாசேயின் குமாரனாகிய யாவீர் அர்கோப் சீமை முழுவதையும், கேசூரியர் மாகாத்தியர் என்பவர்களுடைய எல்லை மட்டும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே பாசான் அவோத்தியாயீர் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் வழங்கி வருகிறது. மாகீருக்கு கீலேயாத்தை கொடுத்தேன். மேலும் கீலேயாத் தொடங்கி அர்னோன் நதி ஓடுகிற பள்ளத்தாக்கும் கடையாந்திரமுமான அம்மோன் புத்திரரின் எல்லையாகிய யாப்போக்கு ஆறு மட்டும் இருக்கிற தேசத்தையும், கின்னரைத் தொடங்கி அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்வாய் கிழக்கே இருக்கிற உப்பு கடலான சமனான வெளியின் கடல் மற்றும் யோர்தானின் எல்லைக்குள் அடங்கிய சமனான வெளியையும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன். அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். யுத்தம் செய்யத்தக்கவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரருக்கு முன்னே ஆயுத பாணிகளாக நடந்து போங்கள். உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளும் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் பட்டணங்களில் இருக்கட்டும். உங்களுக்கு திரளான ஆடு மாடுகள் உண்டென்று அறிவேன். ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பார பண்ணின போது உங்கள் சகோதரரையும் இளைப்பார பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் நீங்கள் இருந்து, பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்களாக என்றேன். அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த 2 ராஜாக்களுக்கும் செய்தவைகளை எல்லாம் உன் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்னை கோபம் கொண்டு எனக்கு செவிகொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுப்பான் என்றார். பின்பு பெத்பெயோருக்கு எதிரான நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம். யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன. மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் சாதித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே. கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. வேறொரு சந்ததியாரும் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை நேட்டினையும் அவர்கள் இணைகள் எத்தனை நெருக்கமானவைகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரை எளிமையானவர்களையும் ரட்சிப்பதற்கு
கற்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடைவரை பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு. தா என்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தி அடையாத 3 உண்டு. போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவையான பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குங்குகள் தின்னும். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் 3 உண்டு. என் புத்தி பட்டாதவைகள் 4 உண்டு. அவையான ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்களின் மேல் சாந்தினுடைய வழியும், நடு கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கண்களை நாடிய மனுஷனுடைய வழியுமே. அப்படியே விபசார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். 3 நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, 4 அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமை நிமித்தமும் போஜனத்தா திருப்தியான மூடனின் நிமித்தமும் பகைக்கப்படத்தக்கவளாய் இருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமும் தன் ஆட்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே. பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன அற்பமான ஜந்துவாய் இருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற இருந்தும், சத்தியமற்ற ஜந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற 8 கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் 3 உண்டு. வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின் இடாததும் ஆகிய சிங்கமும், போர்க்குதிரையும், வெள்ளாட்டு கடாவும், ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே. நீ மேட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து சிந்தனை உள்ளவனாயிருந்தாயானால் கையினால் வாயை மூடு. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும். அப்படியே யோவான் 13ஆம் அதிகாரம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார் என்பதையும் தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். தம்மை காட்டிக் கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான்.
அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு இவர்களை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்றார். அவர் இப்படி அவனுடனே சொன்னதின் கருத்தை பந்தி இருந்தவர்களில் ஒருவனும் அறியவில்லை. யூதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகிலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லி இருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். அவன் அந்த துணிக்கையை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாயிருந்தது. அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தன்னில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களிடமே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரிடையே சொன்னது போல இப்பொழுதும் உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனையும் கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று. யோவான் 14ஆம் அதிகாரம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒருவனும் பிதாவின் இடத்தில் என்னை அறிந்து என் பிதாவையும் அறிந்திருக்கிறீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்து அவரை இருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று இருந்தும் நீ என்னை கம்ப்யூட்டர் காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதுல இந்த வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் இல்லையா கம்ப்யூட்டர்ல? நான் உங்களிடமே சொல்லுகிற வசனங்களை பிரியமாய் சொன்னதில்லை. என்னிடத்தில் கம்ப்யூட்டர்ல இது இருக்கு ஐயா, சைலண்ட்ல போடக்கூடியதா இருக்கு வருகிறார். நான் விண்ணப்பமாவது மெய்யாகவே மெய்யாகவே நான் நான் செய்கிற பெரிய கிரியைகளையும் செய்வான். அதான் இல்ல கம்ப்யூட்டர் இது ஐயா காப்பி பண்ணி எங்கேயும் கம்ப்யூட்டர்ல நீங்கள் இதுல வாட்ஸ்அப்ல அல்லது டெலிகிராம் இருக்கா இதுல கம்ப்யூட்டர்ல? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். சரி,
சத்திய ஆவியாகிய வேறொரு பேச்சவர் தமிழ் எழுதுறது அந்த font இருக்கா அதுக்கு தமிழ் அல்லது ஆவியாரை பாமினி அப்படியானது பெற்றுக்கொள்ள மாட்டாது. கம்ப்யூட்டர்ல போட்டு வை ஐயா. கம்ப்யூட்டர்ல அதான் அந்த ஜெர்மன்ல இதை கொண்டு போய் காப்பி பண்ணி வைங்க. திக்கற்றவர்களாக விடேன். விளங்குது. இதை அதுல கொண்டு காப்பி பண்ணி வச்சு விட்டீங்கன்னா என்னை காண அதுல எந்த நேரம் கிளிக் பண்ணா வரும். நான் பிழைக்கிறபடியில் விளங்குதா? நீங்களும் பிழைப்பீர்கள். ஆ, ஆ. நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை எப்படி நிப்பாட்ட போறாங்க போட்டிருந்தாங்க. என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பார். அக்டோபர் மட்டும் 10. ஓகே 10. அவருக்கு இதை வெளிப்படுத்துவேன் என்றார். பார்வையில்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்தை ஓகே ஓகே. நீங்க வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? என்ன செய்யுங்கண்டா, இப்ப நான் அனுப்பினதை காப்பி பண்ணி என்னில் அன்பாய் இருந்தால் கம்ப்யூட்டர்ல உள்ள இதாவது ஒன்றில போட்டு வைங்க. உங்களோட அந்த font இருக்குதானே இந்த சொன்னீங்க இப்ப ஜெர்மன்ல இருக்கண்டு அன்பாய் இராதவன் அதுல போட்டுட்டு கிளிக் பண்ணீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு. இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்கிறது. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற ஆவியாகிய தேற்றவர் அதே இடத்தை இதையும் பகிர்ந்து விடுங்க. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுத்துவேன். சமாதானத்தை உங்களுக்கு இல்லை, நான் ஒரு நாளும் பாஸ்போர்ட் ஒருத்தருக்கும் போறல கிளிக் பண்றதானா இல்ல கிளிக் பண்ணா லிங்க கிளிக் பண்ணா நான் உங்களுக்கு லிங்க கிளிக் பண்ணா வரும். கொள்ளாமலும் பயப்படாமலும் ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பி உங்களிடத்தில் வருவேன் ஆ? என்பதை கேட்டீர். பிதாவினிடத்திற்கு போகிறேன் இல்ல என்று. இல்ல இது என்னுடையது. நான் இப்ப கிரியேட் பண்ணினேன் ஐயா. ஏனெனில் கிரியேட் பண்ணி எனக்கு கிரியேட் பண்ணி பே பண்ணி இருக்கிறேன். இப்படியாக பே பண்ணி இருக்கிறேன். ட்ரையல்ல நிக்குது. ட்ரையல்ல நான் செக் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்படி செய்யலாம். உலகத்தின் என்ன வரும் என்ன வராது. என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாக இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறிந்தது. ஆமாம். ஆ. ஓ yeah. நீங்க கம்ப்யூட்டர்ல போட்டு வைங்க. போட்டு வச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் அப்படித்தான் செய்யறது. இப்போ லிங்க் இருக்கல்லோ அதில் கம்ப்யூட்டரை போட்டு வைக்கிறது. போட்டு வச்சுட்டு தட்டி விடுறது, அவ்வளவுதான். ஈஸி. இது பாஸ்வேர்டுகள் பார்த்து கொண்டு இருக்கலாம். அதாவது சொன்னால் இன்னும் அனுப்பையில திருப்பி அடிச்சாதான் தெரியும். அடிச்சு போன் நம்பரை போட்டு விடுறேன். கதைங்க எனக்கு ரீகன் ஐயா, ரீகன் செய்தவர். இதுல நிப்பாட்டினா ஸ்டாப் பண்ணினா எனக்கு கன்வெர்ட் பண்ணுவோம்.